ஏக்யூப் டிவி நேயர்களுக்கு எமது அன்பு கலந்த வணக்கம். உள்ளூர் முதல் தேசியம், உலகம் வரை நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை துல்லியமாகவும் விரைவாகவும் உங்களிடம் கொண்டு வருகிறோம். இன்றைய முக்கிய செய்திகள். மாநிலம் முழுவதும் நடைபெற்ற வேட்புமனு தாக்கல் செயல்முறை நேற்று அதிகாரபூர்வமாக நிறைவடைந்தது. அனைத்து அரசியல் கட்சிகளும் தங்களது வேட்பாளர்களை உறுதிப்படுத்தி சம்பந்தப்பட்ட தொகுதிகளில் ஆர்வமுடன் மனு தாக்கல் செய்தனர். தேர்தல் சூழல் மாநிலம் முழுவதும் தீவிரமடைந்து வருகிறது. வரும் ஏப்ரல் 15ஆம் தேதி கன்னியாகுமரி முக்கடல் சங்கம பகுதியில் நடைபெறவுள்ள மிகப்பெரிய பொதுக்கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி கலந்து கொண்டு உரையாற்ற உள்ளார். இந்த கூட்டத்தில் தாமும் பங்கேற்க இருப்பதாக முன்னாள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார். மேலும் தங்களது கூட்டணி 210 தொகுதிகளில் வெற்றி பெறும் என்ற நம்பிக்கையையும் அவர் தெரிவித்தார். தமிழ்நாட்டைச் சேர்ந்த 6 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் நேற்று மாநிலங்களவையில் பதவியேற்று தங்களது பொறுப்புகளை அதிகாரபூர்வமாக ஏற்றுக்கொண்டனர். இது மாநிலத்தின் அரசியல் பிரதிநிதித்துவத்தில் முக்கிய முன்னேற்றமாக கருதப்படுகிறது. பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய நிர்வாகியாக விளங்கும் ANS பிரசாத் மீண்டும் கட்சியின் செய்தி தொடர்பாளராக நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த தகவலை மாநில தலைவர் செய்தியாளர்களிடம் அதிகாரபூர்வமாக அறிவித்தார். டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மீது CBI தொடர்ந்த வழக்கில் அவர் நேற்று டெல்லி உயர்நீதிமன்றத்தில் நேரில் ஆஜராகினார். புதுச்சேரியில் தேர்தல் பிரச்சாரம் இன்றுடன் நிறைவடைவதால் நேற்று பல தேசிய மற்றும் மாநில அரசியல் தலைவர்கள் அங்கு திரண்டு தீவிர மற்றும் சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர். நகரம் முழுவதும் அரசியல் சூழல் உச்சகட்டத்தை எட்டியுள்ளது. நாம் தமிழர் கட்சி ஆட்சிக்கு வந்தால் கல்வி, மருத்துவம், குடிநீர் மற்றும் விவசாயம் போன்ற அடிப்படை துறைகளுக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படும் என்று தேர்தல் பரப்புரையில் அக்கட்சியின் தலைவர் சீமான் உறுதியளித்துள்ளார். சாத்தான்குளம் போலீஸ் காவலில் நடைபெற்ற தந்தை மகன் கொலை வழக்கில் குற்றவாளிகளாக அறிவிக்கப்பட்ட 9 பேருக்கும் மதுரை மாவட்ட நீதிமன்றம் மரண தண்டனை விதித்தது. சட்டத்தை மீறும் காவல்துறைக்கு இது கடுமையான எச்சரிக்கை என நீதிபதி தனது தீர்ப்பில் கூறினார். தேர்தல் பரப்புரையில் அரசியல் குற்றச்சாட்டுகள் தீவிரமடைந்துள்ளன. காங்கிரஸ் கட்சி பாகிஸ்தானுக்கு ஆதரவாக செயல்படுகிறது என பிரதமர் நரேந்திர மோடி குற்றம் சாட்டிய நிலையில் மோடி அரசு நாட்டை பின்னோக்கி இழுத்து செல்கிறது என ராகுல் காந்தி பதிலடி கொடுத்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சியின் நிறுவன தினத்தை முன்னிட்டு பிரதமர் நரேந்திர மோடி அனைத்து தொண்டர்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து கட்சியின் வளர்ச்சிக்காக ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என கேட்டுக்கொண்டுள்ளார். வரவிருக்கும் தேர்தலை முன்னிட்டு மூத்த குடிமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்காக இலவச பேருந்து சேவை அறிவிக்கப்பட்டுள்ளது. இது அவர்களின் வாக்குரிமையை சுலபமாக பயன்படுத்த உதவும் முக்கிய முயற்சியாக பார்க்கப்படுகிறது. தேர்தல் சூழ்நிலையில் அரசியல் கட்சிகளுக்கு இடையே கடும் விமர்சனங்கள் அதிகரித்தது. பல முக்கிய அரசியல் மற்றும் சமூக பிரச்சனைகள் மீண்டும் விவாத மையமாக மாறியுள்ளன. அசாமில் நடைபெற்ற பொதுக்கூட்டங்களில் பிரதமர் நரேந்திர மோடி எதிர்க்கட்சிகளை கடுமையாக விமர்சித்து தேசிய பாதுகாப்பு மற்றும் வளர்ச்சி அரசின் முக்கிய முன்னுரிமைகள் என வலியுறுத்தினார். நாட்டின் பொருளாதார நிலையை கருத்தில் கொண்டு RBI வட்டி விகிதத்தை குறைக்கும் வாய்ப்பு இருப்பதாக நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் தெரிவித்துள்ளார். இது முதலீடு மற்றும் பொருளாதார வளர்ச்சிக்கு ஊக்கமாக அமையும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இந்திய வானிலை ஆய்வு மையம் நாடு முழுவதும் பல மாநிலங்களுக்கு மழை மற்றும் இடியுடன் கூடிய சூறாவளி எச்சரிக்கை விடுத்துள்ளது.
டெல்லி, தமிழ்நாடு, உத்தரப்பிரதேசம் உள்ளிட்ட மாநிலங்கள் பாதிக்கப்படலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்தியாவின் எரிசக்தி பாதுகாப்பில் முக்கிய முன்னேற்றமாக கிரீன் ஆஷா என்ற எல்பிஜி கப்பல் ஹார்மஸ் நீரிணையை வெற்றிகரமாக கடந்துள்ளது. இது உலகளாவிய எரிசக்தி வர்த்தகத்தில் இந்தியாவின் பங்களிப்பை வலுப்படுத்தும் நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. இந்திய பெண்கள் கிரிக்கெட் அணியின் உலகக்கோப்பை வெற்றி பெண்கள் விளையாட்டில் புதிய நம்பிக்கையை உருவாக்கியுள்ளது என வீராங்கனை அன்கிதா ரெய்னா தெரிவித்துள்ளார். இது இளம் வீராங்கனைகளுக்கு பெரிய ஊக்கமாக இருக்கும் என்று நம்பிக்கை தெரிவித்தார். மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் உருவான பதற்றத்தின் தாக்கமாக உலகளவில் எண்ணெய் விலைகள் உயர்வை சந்தித்துள்ளன. ஹார்மஸ் நீரிணை நிலைமை உலக பொருளாதாரத்தில் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. தொழில்நுட்பத் துறையில் முக்கிய முன்னேற்றமாக 5G தொழில்நுட்பத்தை விட 24 மடங்கு வேகமான வயர்லெஸ் டிரான்சீவர் சிப் ஒன்றை ஆராய்ச்சியாளர்கள் உருவாக்கியுள்ளனர். 120 Gbps வேகத்தில் செயல்படும் இந்த கண்டுபிடிப்பு எதிர்கால 6G தகவல் தொழில்நுட்ப துறையில் வடிவான அடித்தளமாக அமையும் என நிபுணர்கள் மதிப்பிடுகின்றனர். இன்றைய முக்கிய செய்திகள் இத்துடன் நிறைவு பெறுகின்றன. இதுகாறும் எங்களுடன் இணைந்து இருந்தமைக்கு நன்றி. வணக்கம்.